நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். கடவுளின் துகளை கண்டறிய உலகம் முழுவதும் பல்வேறு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஆய்வுக்கூடம் அமைக்கப்பட இருக்கின்றது. நியூட்ரினோ தேனியில் நியூட்ரினோ ஆய்வு மையம் அமையப் போகிறது என்று சொல்லப்பட்டதிலிருந்து நம்மில் பலருக்கும் நியூட்ரினோ மீதான விந்தையான பார்வை தொற்றிக்கொண்டது. நியூட்ரினோ எளிதாக சொல்ல வேண்டுமென்றால் ஒளியை விட வேகமாக பயணிக்கக்கூடியது. இந்த பூமி தோன்றலுக்கு காரணமாக சொல்லக்கூடிய பிக் பேங் வெடிப்பிலிருந்தே நியூட்ரினோவின் தொடக்கமும் உள்ளது. சூரியனிலிருந்து விண்மீனிலிருந்து வெளியாகும் கோடிக்கணக்கான நியூட்ரினோக்கள் நமக்குள் ஊடுருவி சென்று கொண்டுதான் இருக்கின்றன என்கிறார் இந்திய நியூட்ரினோ ஆய்வு மையத்தின் தொடக்க நிறுவனரும் பேராசிரியருமான ராஜசேகரன். உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களும், உயிருள்ள பொருளும் உயிரில்லாத பொருளும் அணுக்களினுடைய சேர்க்கையினால தான் ஆனது. ஒவ்வொரு அணுவுக்குள்ளேயும் எலக்ட்ரான்கள் இருக்கின்றன. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இது மாதிரி நியூட்ரினோ என்னும் இன்னொரு பொருள் அணுவில் உள்ளே இல்லை, ஆனால் அணுக்கருவு சிதைவும் போது அது உண்டாகிறது. இந்த நியூட்ரினோக்கள் பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்துள்ளன. இப்போ உதாரணமாக 1,00,000 கோடி நியூட்ரினோக்கள் நம்ம உடம்புக்குள், ஒவ்வொருவருடைய உடம்புக்குள்ளும் புகுந்து வெளியேறிய வண்ணம் உள்ளன. அதனால் இது ஒரு அபூர்வமான பொருளே கிடையாது. நியூட்ரினோ ஆன சமுத்திரத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நியூட்ரினோக்களை தான் ஆய்வு செய்ய போவதாக சொல்லப்பட்டுள்ளது. இதற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ள மலைதான் போடி பொட்டிபுரம் அருகே உள்ள இந்த மலை. காஸ்மிக் கதிர்களின் வீச்சுகளிலிருந்து தப்பி அயன் கலோரிமீட்டரில் நியூட்ரினோவை கைப்பற்றவே மலையை துளையிடுவதாக சொல்கின்றனர் விஞ்ஞானிகள். முதல்ல சுரங்கப்பாதை தோண்டிட்டு அதுக்கு பிறகு இந்த பாதாள குகையை தோண்டுவாங்க. இந்த பாதாள குகைக்குள் தான் நியூட்ரினோ டிடெக்டர் என்று சொல்லப்படும் கருவி, அதாவது நியூட்ரினோ உணர் கருவி அமைக்கப்படும். அதுதான் இந்த நியூட்ரினோ திட்டத்தினுடைய முக்கியமான அங்கம். ஏற்கனவே இது போன்ற நியூட்ரினோ ஆய்வு மையம் ஜப்பானிலும் அமைக்கப்பட்டுள்ளது. விஞ்ஞான வளர்ச்சியின் அடுத்த கட்டமாக விஞ்ஞானிகளும் அரசும் இதை குறிப்பிட்டாலும் மறுபுறம் விஞ்ஞான ரீதியிலேயே அச்சத்தின் பக்கங்களும் திறக்கப்பட்டுள்ளன. நியூட்ரினோ மீது விஞ்ஞான ரீதியாக உள்ள அச்சம் தொடர்பாகவும் அணு ஆயுதத்தை செயலிழக்க வைக்கும் திறன் உள்ளதா என்பது பற்றியும் பேராசிரியர் ராஜசேகரனிடம் கேள்வி எழுப்பினோம். நியூட்ரினோ வச்சு வெப்பன் பண்ண முடியாது. ஓகே, இது நியூட்ரினோ பீமை வச்சு அணுகுண்டு இருக்கும் இடங்களை கண்டுபிடிக்க முடியும். அந்த ஆராய்ச்சி தான் அது. அதை தப்பிதமாக நியூட்ரினோ வெப்பன் நினச்சிட்டாங்க. ஃபுல்லாக வெடிக்காது, வெடிக்க செய்யும். வெடிக்க செஞ்ச உடனே இப்போ இவங்க நமக்கு மற்றவங்களுக்கெல்லாம் தெரியாமல் ரகசியமாக அணுகுண்டுகளை பதுக்கி வைக்கிறார்கள் என்று கண்டுபிடிக்க முடியும். அது ஆயுதம் கிடையாது. அணு ஆயுதத்தை அழிப்பதற்காக பயன்படுத்தலாம் நியூட்ரினோவை. டிஸ்சார்ஜ் பண்ண முடியாது. இவன் நமக்கு தெரிஞ்ச உடனே அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணலாம். அணுகுண்டுகள் அணு ரகசியமாக அணுகுண்டு தயாரித்து வெடிக்க செய்யாது. வெடிக்க செஞ்சால் என்ன பிரயோஜனம்? அந்த இடத்துல எல்லாம் போயிருமே. இட் வில் பி தேர். ஏன்னா பீப்புள் வில் பி தேர். ஸோ வி டோன்ட் வாண்ட் தேட். தே டோன்ட் வாண்ட் தேட். ஸோ இது ஒரு சின்ன அளவில் ஒரு வெடிப்பு மாதிரி உண்டாகும். அதை வச்சு நம்ம அந்த கண்ட்ரியோ அந்த குரூப்போ, சில கண்ட்ரிகள் உங்களுக்கே தெரியும். சின்ன மாதிரி வெடிப்புனா என்ன சார்? நியூக்ளியரை பொறுத்த வரைக்கும் சின்ன மாதிரி வெடிப்புனா ரேடியேஷன் இருக்கு. ரேடியேஷன் மெட்டீரியல் தானே நியூக்ளியர். ரேடியேஷன் தான், வெடிப்பு தான் அது. ஆனால் ஃபுல் அணுகுண்டும் வெடிக்காது. அணு ஆயுதம் மனித குலத்துக்கு பெரும் அழிவு மிக்க ஆயுதமாக பார்க்கும் இந்த நேரத்தில் அதை செயலிழக்க வைக்கும் திறன் நியூட்ரினோக்கு உள்ளதாக சொல்லப்படுகிறது. அப்படியெனில் அது அடுத்த கட்ட அழிவு ஆயுதங்களின் தொடக்கமாகவும் இருக்கக்கூடும் என எண்ணப்படுகிறது. There are studies published saying that neutrino can be used as a weapon. சமீபத்திய சில ஆராய்ச்சிகள் இந்த நியூட்ரினோவை ஆயுதமாகவே பயன்படுத்தலாம் என்று கூறுகிறது. நியூட்ரினோ எதையும் தாக்கி அழிக்கக்கூடிய சக்தியை கொண்டது. மறைந்திருக்கும் அணுகுண்டுகளையும் நியூட்ரினோவின் பீம் மூலமாக கண்டறியலாம். இதன் கதிர்வீச்சு மிகவும் அதிகம். அணு ஆயுதத்தையும் அழிக்கக்கூடிய வல்லமை கொண்டது இந்த நியூட்ரினோ. And where the radiation level will go in such a high level that you can kill the person in minutes, or you can ignite the bombs which are hidden in the silo. இப்படி விஞ்ஞான ரீதியாகவும் கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டுள்ள நியூட்ரினோ ஆய்வு மக்கள் தரப்பிலும் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது என்பது குறித்து விரைவில் காண்போம். மகா தமிழ் பிரபாகரன், நியூஸ் 7 தமிழ், தேனி.